உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க இந்த நாள் வரைக்கும். தமிழ் பற்றி, தமிழ் தேசத்த பற்றி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி பற்றி பேசுகிற அநேக தலைவர்கள் இருந்தாலும், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரா இருக்கிற அண்ணன் திரு சீமான் அவர்கள் எந்த விதத்துல மாறுபட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேடைதோறும் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளை எடுத்து பரப்பக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் அவர் மேடை அமைக்கும் பொழுது அவருக்கு மேற்கூரை கூட அமைக்கிறது இல்லை. சைடில் ஃபேனோ ஏசியோ ஸ்டேஜில் வைக்கிறது இல்லை. நிறைய தலைவர்களை பீப்புளை பின்னால் உட்கார வைக்கிறது இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவர் மேற்கூரை போடுறது இல்லை, ஏன் அவர் ஏசி ஃபேன் ஸ்டேஜில் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா அவர் பேசும் பொழுது அவர் கூரை போட்டுக்கிட்டாருன்னா, ஏசி ஃபேன்லாம் போட்டுக்கிட்டாருன்னா அவர் வசதியாக நின்று பேசலாம். ஏன்னா அவர் அப்படி செஞ்சா கூட யாரும் ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்க போறது இல்லை. ஆனா அவர் ஏன் அதை செய்யறாரு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவருக்கு முன்னால இருந்து அந்த பேச்சை கேட்கக்கூடிய ஜனங்கள் அவங்க வெயில்ல உட்கார்ந்துருக்காங்க, அவங்க மழையில உட்கார்ந்துருக்காங்க. அப்படி தன்னை பார்க்க வருகிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு பார்க்கணும். ஆனா நான் மட்டும் நல்ல வசதியா நல்ல மேல ரூஃப் போட்டுக்கிட்டு நல்ல ஏசியை போட்டுக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு நின்று பேசுவேன் அப்படின்னா நான் ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியாது இல்லையா? அதுதான் அண்ணன் சீமான் சிந்திச்சு, அதனாலதான் அவர் இப்படிப்பட்டதான ஒரு மேடை ஸ்டைல பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி எங்களால் உணர்ந்து கொள்ள முடியுது. இன்னைக்கு நம்ம நிறைய தலைவர்களை பார்க்குறோம். இப்போ வந்திருக்கிற புது அந்த கட்சியோட தலைவரை கூட பார்க்குறோம். அவரை பார்க்க வரவங்க எத்தனையோ பேர் செத்து போகிறாங்க. 41 பேர் அங்கே கரூரில் செத்து போகிறாங்க. அவர் ஓடி ஒளிகிறாரே தவிர அவங்க மேலே அக்கறையோட கொஞ்சமாவது இரக்கம் காட்டி அவங்க வீட்டில் பேசுகிறாரா, யாருக்காவது ஆறுதல் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் பண்ண மாதிரி ஒன்றுமே தெரியல. அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இதெல்லாம் பண்ணுறாரே தவிர உண்மையாக அவர் அந்த மக்களுக்காக இறக்கப்படுற மாதிரி ஒன்றுமே தெரியல. ஆனால் அண்ணன் சீமானை பாருங்க, இந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட எவ்வளோ ஒரு வித்தியாசமா இதை கையாளுறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இது மட்டும் இல்லை, சும்மா அலப்பறை பண்ணுறது இல்லை. கரவேட்டி கட்டிக்கிட்டு வெள்ளை வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு நான் அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பேன், கரவேட்டி போடுவேன் அப்படிலாம் பந்தா காட்டுறது இல்லைங்க.